வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராகவ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தா கைலாசகோனா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம். ஆக்சுவலாக தாம்பரத்துலேருந்து கிளம்பி அவுட்டர் ரிங் ரோடு வழியாக பொன்னமல்லி திருமழிசை வழியாக திருவள்ளூர் ரீச் ஆகி திருவள்ளூர்லேருந்து ஊத்துக்கோட்டை ரூட் வழியாக நாகலாபுரம் கிட்டே இருக்குது இந்த ஃபால்ஸு கைலாசகோனா. கூகுள் மேப்பில் போட்டாலே ப்ராப்பரான கரெக்டான டெஸ்டினேஷன் நமக்கு கொண்டு வந்து விட்டுரும். இது சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸு. நாங்கள் 20 இயர்ஸ் பிஃபோர் வந்தோம். அப்போ ப்ராப்பரான ரோட்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ ப்ராப்பரான ரோட்ஸ் எல்லாமே போட்டு க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஆந்திரா கவர்மெண்ட்டு. உள்ளே வரும்போது ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. இந்த பார்க்கு நீங்கள் பார்க்கலாம் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு வந்துட்டுருக்கும்போது. இது இப்போ ஆந்திரா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. கைலாசகோனா ஆர்ச்லாம் போட்டு நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, க்ளீனாக நீட்டாக. என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். பைக்குக்கு 10 ருபீஸ்க்கும் காருக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பர் பர்சன் உள்ளே என்ட்ரிக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வழியாக அப்படியே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் சைடில் நாகாத்தம்மன் கோயிலை பார்க்க முடிகிறது. அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் குரங்கு தொல்லைங்க நிறைய. அது மட்டும் நம்ம திங்ஸை கொஞ்சம் சேஃபாக பத்திரமா பார்த்துக்கணும். இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது, நல்லா இருக்குது ப்ளசண்ட்டாக. இங்கே வருஷம் முழுதுமே இந்த வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். மழைக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஃப்ளோ மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மழையில், மற்ற டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் தண்ணி இருக்கும் எப்போவுமே. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா கொஞ்சம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆக்சுவலாக டைமிங் வந்து மார்னிங் 6:30 டு ஈவினிங் 5:30. மேலே இருக்கிற கோயில் தான் கைலாசநாதர் திருக்கோயில். நாங்கள் போயிட்டுருக்கும்போது கரெக்டாக உள்ள பூஜை நடந்துருந்தது. நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஓம் நம சிவாய. மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் இது. வீக்கெண்டில் நல்லாயிருக்கும். வீக்கெண்டில் கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும், வீக் டேஸில் கொஞ்சம் காலியாக இருக்கும். மற்றபடி நல்லாயிருக்கும். 2 பேருக்கும் காமனான பாத்திங் ஏரியா தான். பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் தனியான பாத்திங் ஏரியாலாம் கிடையாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. கைண்ட்லி ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அவ்வளோதான்.